கைஸ், யானைகள் இருக்குதுல்ல, எலிஃபண்ட்ஸ், இதுங்களுக்கு வந்து அந்த மெமரி பவர் ஜாஸ்தி. தன்னை யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாள் கழித்து நம்ம வந்தாலுமே அதுங்க கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்கும். அன்றைக்கி என்னை அடித்தது நீ தானே அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி தான் சில ஆன்மாக்களுக்கும் சரி, ஜின்களுக்கும் சரி, அதுங்களுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் காத்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஜின்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழும். அப்போது அந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களில் மனுஷனுடைய இது பார்த்திங்கன்னா ஒரு 10% தான். 100ல் 10% தான் மனுஷனுடைய வாழ்க்கை. 100 வயசு வாழ்ந்தாலுமே 10% தான். மனுஷனுக்கு வந்து 100 வருஷம் வாழ்வான். ஆனால் அந்த ஜின்கள் வந்து 1000 வருஷம் வாழ்கிறதுனால அந்த 100 வருஷத்தில் இந்த மனுஷன் என்னென்ன பண்ணால் அவனை ஏதாவது இந்த ஜின்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்தி இருந்தால் அவனை தாக்குறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவன் பரம்பரையும் சேர்ந்து தாக்கும். இது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். இங்கே ரியலாகவே அப்படி ஒரு சம்பவம் வந்துட்டு கோயம்புத்தூர் சைடில் நடந்திருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அஜய், இவருக்கு அவருடைய லைஃப்பில் ஏற்பட்ட மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட், இதனால் இழக்கப்பட்ட ஒரு உயிர், இதை பற்றி தான் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்சிடெண்ட்டை ஒரு இடத்துல கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த த்ரில்லிங் வைப் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு, நம்ம சேனலை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் fayaztamil@gmail.com நம்மளுடைய அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை ரிட்டன் ஃபார்மேட்டாவோ நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். இந்த அஜய்ங்கிறவர் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப நாள் நம்மக்கிட்ட இந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எப்போ ப்ரோ இந்த மாதிரி ஹாரர் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இப்போ நம்ம திரும்பவும் அந்த வீடியோஸ் வந்து கன்டினியூஸாக போட ஆரம்பித்ததுனால அந்த இன்சிடெண்ட்டை வந்து ஃபுல்லாக ஒரே வாய்ஸ் ரெக்கார்டாக வந்து நமக்கு வந்து பேசி அனுப்பியிருக்காரு. கைஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் இவரோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா அதே கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் இவருடைய நேட்டிவ் இருக்குது. இந்த கிராமத்தில் ரொம்பவும் பழமை வாய்ந்த ஒரு வீடு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இவர் தங்கியிருக்க, அதாவது இவர் கிராமத்தில் இவருடைய வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த பங்களா. இவருக்கு வந்து சமீப காலமாக அந்த பங்களா வந்து இவருடைய கனவுல வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல. நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து நம்ம அங்கே தான் ஓடுவோம், விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். நம்ம வீடு, நம்ம வீட்டு ஆளுங்க நமக்கு கனவுல வந்தால் பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக இந்த பங்களா நம்ம கனவுல திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி இவருக்கு ஒன்றுமே புரியல. ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் இந்த மாதிரி சொல்கிறாருமா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த பங்களா இருக்குல்லம்மா, மூடப்பட்டிருக்க பங்களா, இது அடிக்கடி என் கனவுல வந்துக்கிட்டே இருக்குது, இது என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாரு. இவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஊரில் யாருமே அந்த பங்களா பக்கம் போக மாட்டாங்க, நீ ஏன் வந்து அதெல்லாம் உன் கனவுல வருது, ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கும், போயிட்டு உன் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இவங்க அப்பா வந்து அதை பெருசாக காது கொடுத்தே கேட்கல. தம்பி, என்ன ஆனாலும் இந்த பங்களா பக்கம் போகாத, ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் வந்து எதுவும் கேர் பண்ணிக்காத அப்படின்றாங்க. ஸோ அந்த நாள் நைட்டு இவருடைய சொந்த வீட்லேயே அவர் தங்குறாரு. லீவுக்கு வந்திருக்கிறாரு, சொந்த வீட்டில் தங்குறாரு. இப்போ அதே நாள் நைட்டு மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, அந்த பங்களாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் ஏதோ ஒரு ஒளி தீபம் வந்து எரியிற மாதிரி இவர் கனவுல வருது, சம்மந்தமே இல்லாமல். இவ்வளோ நாள் அந்த பங்களா மட்டும் வந்துச்சு, இப்போ நைட் நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு நெருப்பு எரியிற மாதிரி வருது, இது என்னவா இருக்கும். அடுத்த நாள் எழுந்திரிக்கிறார். நம்ம அப்பா அம்மாட்ட கேட்குறது வேஸ்ட்டு தான். நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டால் அதெல்லாம் எங்கேயும் போகாது, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பங்களாவை நோக்கி போகிறார். அந்த பங்களாவை நோக்கி போகும்போது சுற்றி முற்றியும் ஒரு வீடு கூட இல்லை. ஒரு ஐயா வந்து லாங்கில் பார்த்தீங்கன்னா மாடு மேய்ச்சிட்ருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அஜய் கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி இந்த பங்களாவில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தா, இங்கே என்ன ஆச்சு அந்த மாதிரி கேட்குறாரு. அவரும் வந்துட்டு, தம்பி எனக்கு இதை பற்றி முழுசாக தெரில, ஆனால் சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில நாட்களில் இந்த பங்களாவில் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நெருப்பு எரியும் அப்படின்னு, ஜன்னல் கதவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக திறக்கும், மெயின் டோரே சம்டைம்ஸ் திறக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது கொஞ்சம் மர்மமான பங்களா தான் தம்பி, அதை பற்றி எதுவும் ரொம்ப யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது.
என்ன இவர் சொல்கிற மாதிரியே நமக்கும் நேற்று கனவுல இதே மாதிரி இந்த பங்களாவில் வந்துட்டு தீபம் எரியிற மாதிரி நம்ம கனவுல பார்த்தோம், இவரும் அதே தான் சொல்கிறாரு, நமக்கும் கனவுல இது வருது, என்னவா இருக்கும்னு சொல்லி அந்த ஒரு க்யூரியாசிட்டி வந்து அதிகமாகுது. பொதுவாக இந்த மாதிரி ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதை வேணாலும் பண்ணலாங்கிற அந்த தைரியம் டிஃபால்ட்டாக வரும், கரெக்டாக? ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பங்களாக்குள்ளார என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. சேஃப்டிக்கு டார்ச் லைட் எடுத்துக்கிறாரு, ஒரு கேமரா எடுத்துக்கிறாரு. ஏன்னா இந்த கேமராவில் வந்துட்டு அதை பார்த்தோம்னா நம்ம ஒருவேளை நம்ம வந்து ஆன் த ஸ்பாட்டில் எதுவுமே தெரியலனா கூட கேமராவில் ஏதாவது ரெக்கார்ட் ஆகும்ல. இவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, இந்த வீட்டுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், அதனால தான் நமக்கு இது கனவுல வருதுன்னு சொல்லி அந்த ஒரு க்யூரியாசிட்டி லெவல் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால் இவர் கேமரா எடுத்துகிட்டு அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. அந்த பங்களாவுடைய மெயின் கேட் பார்த்திங்கன்னா பயங்கர பழுதடைஞ்சு கிடந்தது, யாரும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கதவு திறக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த கதவு திறக்கிறது, ஆனால் அந்த மாடு மேய்க்கிறவே அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்குன்றாரு. இது எப்படி பாசிபிளாக இருக்கும்னு சொல்லி அவருக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் அந்த கதவை வந்து உடச்சி உள்ளார போகிறார். உள்ளார போனதுக்கப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தூசியாகவே இருக்குது. சில படங்கள் அங்கே இருந்தது, அந்த காலத்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்க்குறாரு, அது எல்லாத்தையும் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர், 2 ஃப்ளோர் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரே வந்து பயங்கர பெருசாக இருக்குது. மேல் ஃப்ளோரில் ஏதோ ஒரு பொண்ணு சிரிக்கிற சத்தம் வந்து ஒரு கேட்குது. நாம் அப்படி நினைக்கிறோமா, சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு நாமளே நினைக்கிறோமா, இல்லை வெளியில் யாராவது சிரிக்கிறது வந்து இங்கே கேட்குதான்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல. அவர் அப்படியே மூவ் ஆன் பண்ணி உள்ளார போகிறார். திரும்பவும் அதே சத்தம் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கேட்குது, அதே மாதிரி மேலே இருந்தால் கேட்குது. கேமராவில் கிளியராக ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு சிரிக்கிற சத்தம் கேமராவில் கிளியராக ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் புரியல அவருக்கு. மேலே யாரோ இருக்காங்க. அப்போ உண்மையிலே இங்கே ஏதாவது ஒரு ஆன்மா வாழ்ந்துட்டுருக்கா, இல்லை வந்து வேறு ஏதாவது ஜின்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கா, அது வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுடைய உருவத்தில் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுதான்னு சொல்லிட்டு இவருக்கு ஏகப்பட்ட குழப்பம். எந்த இடத்துல சத்தம் வருதோ அந்த இடத்த நோக்கியே மேலே போகிறார். கேமராவை வந்து அப்படியே அந்த பதட்டமாகவே பிடிச்சிக்கிட்டு போகிறார். ஒருவேளை உண்மையாகவே ஏதாவது ஆன்மாவாக இருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகிறது, அந்த ஒரு பயம் இருந்தாலுமே இவர் நோக்கி போகிறார். என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன் இந்த இடம் நம்ம கனவுல வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், தெரியாமல் போகக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கார். இப்போ இவர் இந்த படிக்கட்டில் மேலே ஏறுறாருல, இவர் படிக்கட்டில் மேலே ஏறும்போது இவர் கூடவே பின்னாடி வந்து ஒரு பொண்ணு காலில் சலங்கையை மாட்டிக்கிட்டு நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. மேலே சிரிக்கிற சத்தம் கேட்குது, அதை நோக்கி போகிறாரு. இவர் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க வைக்க பின்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து இவரை ஃபாலோ பண்ணுற மாதிரியே வருது. இப்போ வந்து இவர் ஒரு ஒரு கட்டத்தில் லாக் ஆன மாதிரி தான். மேலேயும் சத்தம் வருது, மேலே என்ன சத்தம் வருதுன்னு தெரிஞ்சுக்க தான் போகிறாரு மேலே படிக்கட்டில் போக போக பின்னாடி ஒரு பொண்ணு வந்து காலில் கொலுசு போட்டு நடந்து வர சத்தம் கேட்குதுன்னா எப்படி இருக்கும்? இப்போ வந்து நீ ரிட்டர்ன் போகக்கூடாது, நீ உள்ளார வந்துட்ட, இனிமேல் நீ முன்னேறி தான் போகணுமே தவிர பின்னோக்கி போகக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவருக்குள்ளார ஏற்படுது. பயங்கரமான லாக் இது. எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணி எடுத்து பேசலாம் கூட ஒரு மைண்டுக்கு வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு டென்ஷன் பயத்தில் இருக்கார். நம்ம ஃபோன் எடுக்கிற கேப்பில் நமக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் முன்னோக்கி போகிறாரு. அந்த கேமரா வந்து ரெக்கார்ட் ஆகும்போது நமக்கு எப்போவுமே ஒரு இது இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுறோம்னாலும் நமக்கு வந்துட்டு அந்த பயத்தை வந்து வெளியே காட்டிக்கூடாது. வந்து தைரியமாக உள்ளார போனால், எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் உள்ளார போனேங்கிறத மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காகவே அந்த பயத்தை வந்து வெளியே காட்ட மாட்டேன்றார். ஏன்னா கேமரா ஆனில் இருக்கிறனால போகிறாரு. முன்னாடி போய்கிட்டே இருக்கார், பின்னாடி அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, மேலேயும் சிரிக்கிற சத்தம் கேட்டே இருக்குது. நேராக மேலே அந்த மாடிக்கு போனதுக்கப்புறம் 3 ரூம்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரூம்குள்ளார போகிறாரு. அந்த ரூம்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பயங்கர தூசியாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிச் ராயல் லுக்காக இருக்குது. இந்த கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டேமேஜும் இல்லை. அவருக்கு ஒரு ஷாக் ஆகுது, இத்தனை வருஷமாக இந்த பில்டிங் இங்கே இருக்குது, ஒருத்தன் கூடவா இங்கே வந்துட்டு இந்த கண்ணாடியை உடைக்கணும்னு நினைக்கல, இந்த கண்ணாடி இவ்வளோ அழகாக இருக்கே, அதை தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன். அது வெளியேருந்து பார்க்கும்போதே அந்த காலத்தில் பண்ண அந்த மரப்பலகையில் செஞ்ச அந்த கண்ணாடி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே அந்த ரூம் கிட்ட வர வரைக்கும் ஒரு பய உணர்வோடு இருந்த அஜய்க்கு அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பய உணர்வு கொஞ்சம் நேரத்துக்கு இல்லாமல் இருக்குது.
இவ்வளோ அழகான கண்ணாடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் இவருக்கே அந்த கண்ணாடியை தூக்கிட்டு போயிடலாமா, இங்கே தான் யாருமே இல்லையே, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எவனுமே இந்த பக்கமே வரமாட்டான், வரத்துக்கே பயப்படுவானுங்க, நம்ம கண்ணாடியை தூக்குனா தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த கண்ணாடி கிட்டே போயிட்டு அந்த கண்ணாடி இப்படி லைட்டாக க்ளீன் பண்ணுறாரு. அவர் க்ளீன் பண்ணும்போது பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நிற்கிறத அவர் பார்க்குறாரு. ஒரு ரெட் கலர் சேரீயில் ஒரு பொண்ணு அப்படியே அவருக்கு நேர் பின்னாடி நிற்கிறத பார்க்குறாரு. கேமராவில் அதுவும் ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் இந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்குது. இதை பார்த்தோன்னே ஒரு ஜெருக்கு ஆகுறாரு. ஒரு கட்டத்தில் என்ன தான் பயம் இருந்தாலும் நம்மக்கிட்ட கேமரா இருக்குங்கிறதையும் நம்ம மறந்து நம்மளை மீறி நம்ம பயத்தில் கட்டுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சத்தம் போடுறாரு. அதிபயங்கரமான சத்தம். பில்டிங்க்கு வெளியே எவன் இருந்தாலுமே கேட்குற மாதிரி அவ்வளோ கத்தி ஒரு சத்தம் போடுறாரு. அந்த உருவத்தை பார்த்துட்டு டக்குன்னு திரும்புறாரு. அந்த உருவம் அப்படியே டிஸப்பியர் ஆகுது. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே இந்த பில்டிங்கில், நமக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதை தெரிஞ்சுக்க நம்ம வந்தோம், ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்தோம், இந்த கண்ணாடி அழகாக இருக்குது, சரி நமக்கு அந்த பயம் உணர்வு போகுதுன்னு சொல்லி அந்த கண்ணாடியை தொடச்சா பின்னாடி ஒரு பொண்ணு நிற்கிது. அப்போ நம்மளை மாதிரியே இங்கே யாராவது வந்திருப்பாங்க, இந்த கண்ணாடியை தூக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடியை தூக்குற அந்த கேப்பில் இப்போ நமக்கு தெரிஞ்ச இதே பொண்ணோட உருவம் இதுக்கு முன்னாடி எவன் இந்த கண்ணாடியை தூக்கணும்னு நினச்சானோ அவங்களும் பார்த்துருப்பாங்க. இந்த பயத்தினாலேயே இந்த பில்டிங்கை விட்டு ஓடிருப்பானுங்க. அதே சம்பவம் தான் இப்போ நமக்கும் நடக்குது. ஸோ இந்த கண்ணாடியை நம்ம டச் பண்ண வேணாம். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக ஒரு கம்யூனிகேஷன் வந்து வைக்கிறார். அதே இடத்துல நின்று இந்த மாதிரி என்னுடைய வீடு வந்து இந்த பங்களாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, இந்த பங்களா வந்து என்னுடைய கனவுல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு, இங்கே யாரோ ஒரு ஆன்மா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, உண்மையிலேயே நீங்கள் தான் எனக்கு வந்து கனவுல இந்த இடத்துக்கு வர சொல்லி சொன்னீங்களா இல்லை நானாகவே அப்படி நினச்சிக்கிட்டேனான்னு சொல்லிட்டு இவராகவே வந்து செக் பண்ணுறாரு. இவராகவே அந்த இடத்துல பேசுகிறாரு, இந்த மாதிரி சொல்கிறாரு. இப்படி நம்ம சொல்லும்போது உண்மையிலேயே இங்கே ஏதாவது ஆன்மா இருந்தால் நம்மக்கிட்ட அதை பேச வரும் இல்லை. ஏன்னா நாம் வாலண்டியராக வரல, நாம் தெரியாதனமாக வரல, என்னையை வர வச்சது நீ தான். அப்போது உண்மையிலேயே நீ தான் வர வச்சியா இல்லையாங்கிறத அவர் வந்து அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த கேள்வியை கேட்கும்போது அந்த திறந்து இருக்கக்கூடிய அந்த கதவுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுது. ஜன்னல் கதவுகள் மூடுது, மெயின் டோர் லாக் ஆகுது. அந்த இடமே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருட்டான மாதிரி ஆகுது. பகல் நேரத்தில் தான் உள்ளே இருக்கார், அந்த இடம் அப்படியே இருட்டு ஆகுது. கொஞ்சமாக இடம் இருட்டு ஆகுது. அப்படியே அவர் கதி கலங்கி போகுது. நம்ம தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்ருக்குறோமோ, அவங்க அப்பா அம்மா சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. அவங்க சொன்னாங்களே இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ வேலையெல்லாம் நீ பார்க்காத அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஒரு தேவையில்லாமல் நம்ம உள்ளார வந்து மாட்டிக்கிட்டோமோ, நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம தலையெழுத்தாக வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து எவ்வளோ பெரிய ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்கோம். ஒரு வேளை இது நம்மளை குறி வச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்ன வருது, இந்த மாதிரி பல விதமான யோசனைகள் அவளுக்கு வருது. இருந்தாலும் அந்த கேமரா இருக்குங்கிற அந்த ஒரு தைரியம்தான். இந்த கேமராவில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அந்த கேமராவில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், ஷூட் பண்ணணும், இதை வந்துட்டு நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும், இது மட்டும்தான் ஒரு மைண்டில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அந்த கதவுகள் சாத்துறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இருந்தாலும் அதை விட அதிகமான பயம் அவருக்குள்ளார இருக்குது. ஒரு வேளை நம்ம உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் அவருக்குள்ளார அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் நடந்ததே அவரால் தாங்க முடியல. இப்போ அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது. அதை வந்து அவரால் கற்பனையில் கூட எட்டி பார்க்க முடியாத ஒரு விஷயம். அவர் கையில் ரெக்கார்ட் பண்ணிருந்த கேமரா அவர் கை தவறி அப்படியே கீழே விழுகுது. டக்குன்னு அவருக்கு ஜெர்க்காகுது. நம்ம நல்லா தானே பிடிச்சிட்டு இருந்தோம், அந்த கேமரா என்னாச்சு திடீர்னு கீழே விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கீழே விழுந்த கேமராவை எடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அந்த கேமரா அப்படியே நகர்ந்து வேகமாக அந்த மேலே 3 ரூம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் இன்னொரு ரூமை நோக்கி அதுவாகவே போகுது. சல்லுன்னு அந்த ரூமுக்குள்ளார போகுது. இவருக்கு அப்படியே ஜர்க்காகுது. என்னடா நடக்குது இங்கே, நம்ம கேமராவுக்கு என்னடா ஆகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. நேராக எந்த ரூமை நோக்கி அந்த கேமரா போகுதோ அந்த ரூமை நோக்கி வேகமாக உள்ளார போகிறாரு. உள்ளார போய் பார்த்தா கேமராவை காணோம். இந்த வீட்டில் வேறு யாராவது இருக்காங்களா இல்லை இந்த கேமரா எப்படி மூவ் ஆச்சுங்கிறது இவருக்கு புரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த வீட்டில் ஆன்மாக்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது, நம்மக்கிட்ட என்னமோ சொல்ல வருது, அதனால தான் இந்த ரூமை நோக்கி அந்த கேமரா போயிருக்குன்னு. இப்போ அவருக்கு என்ன கேள்வின்னா, இந்த கேமரா எங்கே போச்சு, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணது எதுவுமே இப்போ இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர் ஒன்றும் புரியல. அந்த ரூமில் போயிட்டு நல்லா தேடுறாரு, கேமராவை தான் தேடுறாரு. ஆனால் அவருக்கு மறக்க முடியாத இன்னொரு விஷயம் அங்கே கிடைக்கிது. அதுதான் ஒரு டைரி கிடைக்கிது. நம்ம கேமராவை தேடி வரலான்னு பார்த்தா என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒரு டைரி கிடைக்குதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு மேலே நிறைய விஷயங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா,
என்னுடைய பேர் லக்ஷ்மி. நான் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறேன். என்னைய ஒருத்தன் லவ் பண்ணி ஏமாற்றிட்டான். ஸோ என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு மட்டும் அதில் எழுதியிருக்கு. இந்த டைரி வந்துட்டு இதுக்கு முன்னாடி இங்கே யாரும் பார்த்த மாதிரியும் இல்லை. யாராவது பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, கண்டிப்பாக வெளியே நியூஸ் போயிருக்கும். ஆனால் ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்த டைரி வந்து இங்கே இருக்குங்கிறது இவருக்கு புரியல. இப்போது நான் அந்த கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன், கவனிச்சிங்களா? இந்த கண்ணாடி அழகாக இருக்கேன்னு யாராவது தூக்குனாங்கன்னா அந்த பொண்ணுடைய உருவம் வந்து முன்னாடி நிற்கிது, பயந்தே போயிருப்பாங்க, சில பேர் போயிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த டைரி வந்துட்டு எப்படி இங்கே வந்துச்சு? உண்மையிலேயே ஒரு பொண்ணு இங்கே இறந்துருந்தா கண்டிப்பாக இந்த டைரி கண்டிப்பாக யாருக்காவது போயிருக்கும், நியூஸ் போயிருக்கும். ஏன்னா இப்போது இந்த ஒரு பில்டிங்கில் வந்து யாராவது இறக்குறாங்க அப்படின்னா போலீஸ்காரங்க வருவாங்க, அவங்க வந்துட்டு அந்த ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, இறந்தவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று தெரியும். அது மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ இந்த டைரி வந்து இந்த பொண்ணு உண்மையிலேயே இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதின டைரியா, இல்லை இந்த பொண்ணு இறந்தது வேறு இடத்துல இறந்து இந்த டைரி வந்து இப்போ யாராவது வச்சாங்களா, இல்லை இந்த பொண்ணே இந்த டைரியை இந்த இடத்துல இந்த பையனுக்கு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வேலையை பண்ணுதாங்கிறது இவருக்கு புரியல. இப்போது இங்கே இருக்கிற ஆன்மாவுடைய பேர் லக்ஷ்மி, அது மட்டும் இவர் கன்ஃபார்ம் ஆகுது. பொண்ணு வந்துட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துருக்காங்க. எக்ஸாக்டாக எத்தனை வருஷங்கிறது தெரியல. டைரியை பார்த்தா ரொம்ப பழமை வாய்ந்த டைரி மாதிரி தான் இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இந்த டைரியை எடுத்து இவர் ஃபுல்லாக அந்த இடத்துல நின்று படித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற எல்லா டோருமே வந்து ஓப்பன் ஆயிடுது. இவருக்கு புரியல. இப்போ ஒரு வேளை இங்கே வந்து ஒரு பொண்ணு இறந்துருக்கு, அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணி ஒருத்தனால ஏமாற்றப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்த தான் நம்மளை இங்கே வர வச்சுருக்கான்னு சொல்லி இவருக்கு ஒன்றுமே புரியல. இப்போது எதுவுமே ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜும் இல்லை, கேமராவும் இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே இறங்கி கீழே வரார். கீழே வந்தோடனே இவர் மேலே காணாமல் போச்சுன்னு சொன்ன அந்த கேமரா இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு சந்தோஷம் வருது. நம்ம கேமரா கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாரு கேமரா எடுக்க. மறுபடியும் அந்த கேமரா அதே மாதிரியே இழுத்துக்கிட்டு இன்னொரு ரூமுக்கிட்ட போகுது. அந்த ரூமை வந்து அவர் கீழே நோட் பண்ணவே இல்லை. அந்த ரூமுக்குள்ளே போனோடனே அந்த கேமராவை துரத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறாரு. அந்த கேமரா மறுபடியும் டிஸப்பியர் ஆகுது. அந்த கேமராவை தேடுறாரு, மறுபடியும் அவருக்கு இன்னொரு ட்விஸ்ட்டு கிடைக்கிது. அந்த கேமரா கிடைக்கல, கீழே வந்து ஒரு சப்வே மாதிரி ஒரு பாதை உள்ளர போகுது. இதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான இது, என்னடா இந்த வீட்டுக்குள்ளே கீழே ஒரு சப்வே போகுது, உள்ளர படிக்கட்டு மாதிரி இறங்க போகுது, என்னடா இதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. கையில் டார்ச் லைட் வச்சுருக்காரு. அந்த டார்ச் ஆன் பண்ணிட்டு சப்வேக்குள்ளார போகிறாரு. என்ன தான் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், பார்க்கணுன்னு சொல்லிட்டு இறங்கி போகும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கிது. அதில் ஒரு ஃபோட்டோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற முகம் வந்து இவருக்கு நல்ல பழக்கமுள்ள ஒரு முகம் மாதிரி தெரியுது. அப்புறம் தான் தெரியுது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, அஜயோடைய சொந்த அப்பா. அஜய்க்கு ஒன்றுமே புரியல. அஜய்க்கு வந்துட்டு ஒரே ஒரு டவுட் மட்டும்தான் இருக்குது. ஒரு வேளை இந்த பொண்ணை ஏமாற்றி கொண்டது தன்னுடைய சொந்த அப்பாவாக தான் இருக்குமோன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. மறுபடியும் அதே மாதிரி அந்த இடம் அப்படியே காம் ஆகுது. ஃபைனலாக அவருடைய கேமரா போச்சு. ஏன்னா இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்க, தன்னுடைய விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் என்ன சொல்லணும்னு அதுங்க நினைக்குதோ அதுங்க சொல்லிடும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளவராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹாரர் வைப் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அஜய்க்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினச்சிச்சு, அவருடைய கனவுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ கனவுல வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ இதெல்லாம் உண்மையாங்கிறத தான் இப்போ அவர் மெயினாக கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அஜய் என்ன பண்ணுறாருன்னா கேஷுவலாக வெளியே வரார். எந்த விதமான அந்த பய உணர்வுமே இப்போ அவருக்கு இல்லை. இந்த பில்டிங்க்கு உள்ளார வரத்துக்கு முன்னாடி எப்படி வந்தாரோ அதே மாதிரியே பேட்டர்னில் இப்போ வெளியே போகிறாரு. நேராக வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அப்பா வேலை முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் அஜய் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு. அப்பா, உங்களுக்கு லக்ஷ்மின்னு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு பதட்டம், டென்ஷன் வருது. நம்ம வந்து யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்களான்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கும்போது அவங்க ஒரு முழிப்பாங்க. அந்த மொழியிலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இவன் உண்மையை சொல்கிறாரா இல்லை பொய்யை சொல்கிறாரா. அந்த மாதிரி அஜய் கேள்வி கேட்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். லக்ஷ்மின்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா, பழகிருக்கீங்களா, அவ்வளோதான் கேட்டார்.
ஒரு மாதிரி முடிச்சுட்டு, இல்லையே உனக்கு எப்படி இந்த பேர் தெரியும், உனக்கு எப்படி இந்த பேர் தெரியும்னு சொன்னோன்னே அஜய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ரைட்டு அப்போ உண்மைதான் அப்படின்னு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிங்களாப்பா அப்படின்னு அஜய் கேட்குறாரு அடுத்த கேள்வி. இல்லவே இல்லைன்றார். சரி இல்லைன்னா என் கூட ஒரு நிமிஷம் வாங்க, அந்த பங்களாவுக்கு போகலான்னு பிடிச்சி கண்ட மெனிக்கு அடிக்கிறாரு அவங்க அப்பா. உன்னை நான் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னேன், நீ போனது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் யார் யாரையோ பேரை சொல்லி கேட்குற, என்ன நினச்சிட்டு இருக்கிற அவன் மனசுலன்னு. நீ எந்த தப்பும் பண்ணலப்பா, இப்போ நீ என் கூட வர, நீங்கள் வரல அப்படின்னா அம்மாக்கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்றாரு. டக்குன்னு அவங்க அப்பா ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறார். ஏன்னா எந்த விஷயத்துக்கு எதை வந்து சொன்னால் பயம் வரும்னு தெரியும் இல்லையா. இப்போ உனக்கு என்ன பண்ணுவோம், கூட வரணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அஜய் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு நேராக அந்த பங்களாவுக்கு போகிறாரு. எத்தனை மணிக்கு? நைட்டு 9 மணிக்கு. அவங்க அப்பா வந்தோடனே அதே ஸ்பாட்டில் அடி வாங்கிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. அவர் ஒன்றுமே பண்ணல, அந்த பங்களா வாசலில் மட்டும் போய் நிற்கிறார். இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த அப்பாவும் பையனும் அன்றைக்கி பார்க்குறாங்க. இவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு நேராக அந்த பங்களா கிட்ட போன உடனே அந்த ஸ்பிரிட் வந்துட்டு வெளியே வருது. அந்த லக்ஷ்மிங்கிறவங்க அவங்களுடைய ஒரிஜினல் உருவத்தில் வெளியே வராங்க. வந்துட்டு அந்த கதவுக்கிட்ட நின்று அப்படி அவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. இவர் அஜய்க்கு ஒரு பெரிய ஷாக்கு, அவங்க அப்பாவுக்கு அதை விட ஒரு பெரிய ஷாக்கு. அதே இடத்துல காலில் விழுந்து அவங்க பையன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. உண்மைதான்டா, இந்த மாதிரி நடந்துச்சு, அவள் லவ் பண்ணால் நான் தான் ஏமாத்தினேன்னு சொல்லி, நீ பண்ண தப்புனால எனக்கு அவங்க தெரியப்படுத்துகிறாங்க, நீ அவங்கள்ட்ட தப்பு கேளுன்னு. அப்போ வந்துட்டு அஜய்க்கு ஒன்றுமே புரியல. நமக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்த கனவு நமக்கு வந்துச்சு, இது நம்ம அப்பாவுக்கே வந்திருக்கலாமே, ஏன் நமக்கு வந்துச்சுன்னு. இதை வந்து அவங்க அப்பாக்கிட்டே அஜய் கேட்குறாரு. ஏன்ப்பா இந்த கனவு எனக்கு வருது, உனக்கு வராமல், சம்மந்தப்பட்டால் நீ தானே, ஏன் எனக்கு தெரியப்படுத்துதுன்னு. அப்போ தான் அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றி பண்ணாலும் கண்டிப்பாக இந்த பொண்ணுடைய ஆன்மா என்னை துரத்திக்கிட்டு வரும்னு தெரியும். அதனால தான் இந்த பொண்ணுடைய ஆன்மா என்கிட்ட வராத மாதிரி நான் வந்துட்டு மந்திரவாதிகளை வச்சு ஒரு கட்டு போட்டு வச்சுருக்கேன். அதனால தான் அது என்கிட்ட வராமல் உன்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் இடுப்பை காட்டுறாரு. இடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்தை ஒன்று போட்டிருக்காரு. இந்த தாயத்து இருக்கிற வரைக்குமே இந்த ஆன்மாவால் இவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, இது யாருக்குமே தெரியாமல் மூடி மறைச்சிடலான்னு இவங்க அப்பா நினச்சாரு. பட் ஃபைனலாக அவர் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு, அவருடைய சொந்த பையன் மூலியமாகவே இந்த விஷயம் வெளியே வருது. அட் அ டைமில் அவருக்கு எல்லா விதமான ஒரு கிளாரிஃபிகேஷனும் கிடைக்குது. நான் ஏன் உனக்கு இந்த பில்டிங்கை கனவுல காமிச்சேன், நான் ஏன் உனக்கு இதை தெரியப்படுத்தினேன், உங்கள் அப்பா என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, உங்கள் அப்பா என்னென்னலாம் மறைச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து தெரியப்படுத்தினேன். அஜயோட அப்பா கதறி கதறி அழுகிறாரு. அந்த பொண்ணுடைய உருவத்தை பார்த்து அப்படியே பயந்து ஒரு மாதிரி நடுங்குறாரு. பட் அஜய்க்கு வந்து அவங்க அப்பாவை பார்க்கும்போது எந்த விதமான பரிதாபமும் இல்லை. சரிப்பா, நீ வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்ட, ஒன்றால் வந்து அந்த பொண்ணு இறந்துருச்சு, ஏதாவது ஒரு நல்ல காரியமாக பண்ணி அந்த பொண்ணுடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு நீ ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருந்தால் பரவாயில்ல, ஒன்றே எதுவும் அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுறியே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட அஜய் கேட்குறாரு. அவங்க அப்பாவே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு ஆன்மா இந்த அளவுக்கு இறங்கி தன்னுடைய விஷயங்களை வெளியே உலகத்துக்கு வந்து தெரியப்படுத்த என்ன வேணாலும் பண்ணுங்கிறது வந்து அவங்க அப்பா எதிர்பார்க்கல. மனசே கேட்காம அஜய் வந்துட்டு வெளியே வராரு. இவங்க அப்பாவும் கொஞ்ச நேரம் கழித்து பின்னாடியே வீட்டுக்கும் வந்துடுறாரு. ஒரு 3 நாள் தான், 3 நாள் கழித்து அஜயோட அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறாரு. இவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அஜய் ஒரு வேலை பண்ணுறாரு. என்ன தான் இருந்தாலும் அந்த பொண்ணும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏமாத்தினது தப்பு தான் சொல்லிட்டு அஜய் என்ன பண்ணுறாருன்னா, இவர் அப்பா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவர் இடுப்பில் போட்டிருக்காருன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த தாயத்தை, இந்த தாயத்தை வந்துட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாயத்தில் ஒன்றுமே தகுடு இல்லாத ஒரு தாயத்தை வந்து கட்டி விட்டுறாரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியாது, அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்குது. ஸோ போதையில் தூங்குறதுனால அஜய் இப்படி ஒரு சம்பவம் பண்ணதே அவங்க அப்பாவுக்கு தெரியல. ஸோ இப்போ சக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இறந்து போன அந்த லக்ஷ்மியோட ஆன்மா இவங்க அப்பாவை ஈஸியாக 3 நாளில் பழி வாங்குது. இந்த இன்சிடெண்ட்டை இதோட முடிக்கிறாரு. எங்கள் அப்பா பண்ணது வந்து எனக்கு வந்து தப்பாக தெரியல ப்ரோ, இதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், ஏன்னா யாரையும் வந்து அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது, யாருக்கும் வந்து நம்ம எந்த விதமான தீங்கும் இழைச்சிடக்கூடாது. நாம் வந்து யாருக்கும் தெரியாமல் தப்பு பண்ணுறோன்னு நம்ம நினைப்போம்.
ஆனால் அது பின்னாடி எப்படி வேணாலும் நம்மளை அஃபெக்ட் பண்ணுங்கிறதுக்கு என்னுடைய லைஃப்பில் எங்கள் அப்பாவோடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லிட்டு இந்த இன்சிடெண்ட்டை இதோட முடிக்கிறார். கைஸ், இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ரியல் லைஃப் ஹாரர் இன்சிடென்ட் நடந்திருக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா fayaztamil@gmail.com நம்மளுடைய அஃபிஷியல் ஐடிக்கு மறக்காமல் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை ரிட்டன் ஃபார்மேட்டாவோ நீங்கள் வந்து அனுப்புனீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரியல் லைஃப் ஹாரர் இன்சிடென்ட்ஸை விரும்பி பார்க்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.